ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது லாஸ்ட் டே சொன்ன நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆயிருந்தது, நாளைக்கான ஃபின் நிஃப்டி எக்ஸ்பீரிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்றதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க வரோம். ஸோ ஓகேங்களா. ஸோ இப்போ நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேஜரான ஒரு ட்ரெண்டு வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்காதா 1 ஹவரில் நம்ம பார்த்துட்டு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த பிரேக் அவுட் பண்ணதுலேருந்து ஃபிபனோசி லெவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை அண்ட் லோ மார்க் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா. ஸோ ரீசெண்டாக போன செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதியோட லோவும் லாஸ்ட் டே அது ஹையாக போனது பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக போனது வந்து 27 செப்டம்பர் அதுதான் ஹை போனது. ஓகேங்களா. 26,260 தான் ஆல் டைம் ஹையாகவும் போயிருந்தது. ஸோ இந்த ரெண்டுத்துக்குமான ஃபிபனோசி ட்ராப் பண்ணதில் நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா கோல்டன் ரேஷியோ லெவலான 25,695 முக்கியமான லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,330. ஸோ இதுதான் வந்து ரெண்டுத்துக்குமான முக்கியமான லெவல். ஸோ ரெண்டுமே பிரேக் அவுட் பண்ணியிருந்தது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டாக இருந்தாலும் கரெக்டாக அந்த பிரேக் அவுட் பண்ணதுக்கு 25,114 பிரேக் அவுட் பண்ணதுக்கு இந்த டிராயிங்கை வேண்டாலும் நான் உங்களுக்கு டெலிட் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கே தெரியும் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு இன்றைக்கி கேண்டிலே பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து என்னது ரெசிஸ்டண்ட் கரெக்டாக பாருங்கள். இந்த 25,114 ரெசிஸ்டண்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு இந்த இடத்துல இன்றைக்கி வந்து லாஸ்ட் டே போன லோக்கு வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு 24,756 சப்போர்ட் எடுத்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த சப்போர்ட் எடுத்த மார்க்கெட்டு இதுலேருந்து திரும்புதா இல்லை ரீசெண்டாக இருந்த லோவையும் கட் பண்ணிவிட்டு எகைன் வந்து ஃபாலோ ஆக போதா அப்படின்றத பார்க்கணும். ஸோ எகைன் ஃபாலோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இருக்கக்கூடிய லோவையும் கட் பண்ணுது அப்படின்னா இதுக்கு அந்தாண்ட ஃபிபனோசி நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கணும். ஸோ ஃபிபனோசி வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா ரிவர்ஸ் போட்டுப்போம். ஸோ ரிவர்ஸ் போட்டோம் அப்படின்னா அடுத்ததாக இருக்கக்கூடிய லோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 400 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த 24,756 கீழே வருது அப்படின்ற பட்சத்துக்கு 24,342 ஒரு லோ. ஓகேங்களா. ஸோ செகண்ட் லோ, ஃபஸ்ட் லோ. செகண்ட் லோன்னு பார்த்தீங்கன்னா 24,126 அடுத்த லோ. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ப்ரீவியஸாக இருந்த ஸ்விங்கு எல்லா இடத்துலையுமே ஸ்விங்கு சப்போர்ட் எடுத்திருக்கு. அப்போ 24,126. ஸோ அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா 24,000 மேஜரான இருக்கக்கூடிய சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 23,816 இதுதான் வந்து அடுத்ததாக இருக்கக்கூடிய சப்போர்ட் ரேஞ்சு. இதுதான் வந்து நிஃப்டிக்கான மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 1 ஹவர். ஓகேங்களா. ஸோ இன்ட்ராடே லெவல் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுக்க போகிறோம். ஸோ நான் டெலகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. மார்க்கெட் ஹவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து இதில் தான் ஃப்ரீயாகவே அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா. நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி நீங்கள் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணாலே போகிறோம். ஓகேங்களா. மார்க்கெட் ஹவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து மார்க்கெட் ஹவர்ஸில் ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம எல்லாருமே வந்து ஒரு ரிட்டைலர் ட்ரேடர். ஓகேங்களா. ஸோ ரிட்டைலர் ட்ரேடர் மீன்ஸ் ஒரு 10,000 எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு 500-1000 பர் டேக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றவங்க. ஸோ மேக்ஸிமம் ஒரு ஹைலாட் போடுறவங்க 1 லேக் வச்சுக்கிட்டு ஒரு 5K 10K ஒரு 5,000-10,000 எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரோக்கர்ன்றதை சூஸ் பண்ண தெரியாமலே இருக்கும். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெமிலியர் ஒரு ஆப் இருக்குது, இதில் டிமெட் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ராஃபிட்டு நீங்கள் அதிகமாக எடுத்தாலும் கம்மியாக எடுத்தாலும் உங்களோட ப்ரோக்கரேஜ் பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ப்ரோக்கரேஜ் 500 ப்ராஃபிட் எடுக்கிறீங்கன்னா உங்களோட ப்ரோக்கரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 100 இருக்கும். ஸோ 400 rupees தான் உங்களுக்கு கிரெடிட் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அதே லாபத்தில் வந்தால் பரவாயில்ல, நஷ்டமாக இருந்தது ஒரு 500 லாஸ் ஆகுதுன்னா 600 உங்களுக்கு அக்கௌண்ட்லேருந்து எடுத்துருவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ரொம்ப கம்மியான ப்ரோக்கரேஜாக இருக்கணும், ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கணும், ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், அந்த ஆப்பை காட்டிலும் வந்து சேம் ஃபீச்சராக இருக்கணும். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் எல்லாமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிடுறாங்க, ஏபிஐ கீ தராங்க, பாட் ஆப்ஷன் தராங்க, ஃப்ரீ வெபினார் வீடியோவும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அலைஸ் ப்ளூ. ஸோ விருப்பம் இருக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் மூலியமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க, உங்களுக்கு ஃப்ரீ வெபினார் வீடியோவும் நம்ம வந்து குரூப்பில் சென்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நீ ஆல்ரெடி வச்சிருந்தாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ரொம்பவே கம்மியான ப்ரோக்கரேஜ் 20 ரூபா பர் ட்ரேடுக்கு தான். ஓகேங்களா. சரி ஓகே. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா மேஜராக இருக்கக்கூடிய ட்ரெண்டு எல்லாத்தையுமே பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணதுக்கு ரீட்ரெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல மேஜராக இருக்கக்கூடியது 51,748 அதையுமே லாஸ்ட் டே வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இப்போ இருக்கிற லோ 50,450 வந்து சப்போர்ட் எடுத்த மார்க்கெட் வந்து இந்த இடத்துல நிற்கிது. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சரியான ஒரு ட்ராப் பண்ணாங்க 2.25. ஸோ நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு ரீட்ரெஸ்ட் மாதிரி காமிச்சிட்டு ஒரு விக்கு பெரிய விக்காக இருக்குது பாருங்க. ஸோ பாடியை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டாங்க. ஸோ அப்போ நாளைக்கு இருக்கக்கூடிய மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,153 இதுதான் வந்து இன்றைக்கி வந்து லோ. இந்த இடத்த வந்து மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டு, இதை சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா அடுத்தது 50,000ன்றது அடுத்த சப்போர்ட்டு. 50,000 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 49,660 கிட்டத்தட்ட 50,000 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஒரு 500 பாயிண்ட்ஸ் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. அதே இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது 50,000 அப்படின்னா ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது ரிவர்சல் ஆகுதுன்னா எது ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
50,153ன்றது இன்றைக்கி போன லோ. ஸோ இது ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். 50,458ன்றது அடுத்த ரெசிஸ்டண்ட்டாகவும் 50,700ன்றது அடுத்த ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்கும். ஸோ மேஜராக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா 51,000ன்றது தான் நம்மளுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்ச். ஓகேங்களா. ஸோ இதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி பார்த்துரும். ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக இருக்கிற ஹை அண்ட் லோக்கு பார்க்கும்போது ரிஜெக்ஷன் ஏரியா கிட்டத்தட்ட 23,140 கரெக்டாக வந்து இன்றைக்கி வந்து ரிஜெக்ஷன் ஆகி நிற்கிது மார்க்கெட்டு. இப்போ இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் வந்து திரும்புது அப்படின்ற பட்சத்துக்கு இன்றைக்கி வந்து ரீட்ரெஸ்ட் பண்ண மாதிரியே காமிச்சிட்டாங்க. அதாவது 23,530 கிட்ட வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரீட்ரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு இன்றைக்கி போன லோவை கட் பண்ணுது அப்படின்ற பட்சத்துக்கு 23,000ன்றது தான் நம்மளுக்கு வந்து அடுத்து இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் ரேஞ்சு. ஸோ இந்த 23,000 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா அதுலேருந்து 500 பாயிண்ட்ஸ் வந்து ஃபின் நிஃப்டி ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து ஒரு ஜீரோ ஹீரோ வந்து ஆப்ஷன்ஸ் பையிங்கான டேவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 23,000 அதே மாதிரி 50,000ன்றது பேங்க் நிஃப்டி, 23,000ன்றது ஃபின் நிஃப்டி. ஸோ இந்த மேஜராக இருக்கக்கூடிய ட்ரெண்டை வந்து மேஜராக இருக்கக்கூடிய இந்த வேல்யூ வந்து பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா கரெக்ஷன் ஆகிற வரலையும் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு ரவுண்ட் ஃபிகரை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா கண்டிப்பாக கரெக்ஷன் வராமலாம் பிரேக் அவுட் நடக்காது. அதனால் ஒரு 23,000 பிரேக் அவுட் பண்ணுதோ இல்லை 50,000 பேங்க் நிஃப்டி பிரேக் அவுட் பண்ணுதோ ரீட்ரெஸ்ட் வந்ததுக்கப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா புட் லெவலில் கண்டிப்பாக சரியான ப்ராஃபிட் நாளைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து 22,500 தான் அடுத்த இருக்கக்கூடிய லோ. ப்ரீவியஸாக வந்த ஸ்விங் லோ. ஸோ அந்த ஸ்விங் லோ என்றைக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த டே ஆகஸ்ட் மாதம் 14 வந்திருக்கு. ஸோ இந்த லோவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ரீவியஸாக அந்த இடத்துக்கு வந்த இடமே பார்த்திங்க அப்படின்னா ஹையர் ஹை வச்சு தான் மேலே போயிருக்காங்க. அதேமாரி லோயர் லோ வச்சு தான் வந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டி பார்த்துரும். ஸோ மிட் கேப் நிஃப்டி வந்து ரீசெண்டாக நம்மளோட லெவலில் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக இருக்கக்கூடிய லெவல்னு பார்த்தீங்கன்னா 12,877 அந்த இடத்த வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. இப்போ 12,877 பிரேக் அவுட் பண்ணது. நெக்ஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 12,744. அது மேஜராக இருக்கக்கூடிய ரிஜெக்ஷன் ஏரியா அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 12,610 இந்த இடத்துல வந்து இப்போ சப்போர்ட் எடுத்துகிட்டு நிற்கிது. இதுலேருந்து திரும்புது அப்படின்னா நான் சொன்ன இந்த மேலே இருக்க ஒரு ரெசிஸ்டன்ட் ரேஞ்செலாம் டார்கெட்டாக இருக்கும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா 12,450ன்றது அடுத்த சப்போர்ட்டாகவும் 12,192ன்றது ரீசெண்டாக இருக்கிற லோன்றது அடுத்த சப்போர்ட்டாகவும் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்த வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் டபுள் டாப் எடுத்ததுன்னா மார்க்கெட் நல்லா ஃபாலோ ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் ஃபாலோ ஆகிட்டு இருக்குது. இப்போ வருது அப்படின்னா 12,192 12,000ன்றது நம்மளுக்கு வந்து அடுத்து இருக்கக்கூடிய சப்போர்ட் ரேஞ்ச். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி அதுதான் நடந்திருக்கு. மார்க்கெட் அவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே ஃபர்தராக இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுப்போம். என்னோட காண்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கோர்சஸ் அதாவது நான் வந்து ட்ரேடிங் கற்றுக்கிட்டு பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கோர்சஸாக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ரெக்கார்டட் வீடியோ, லைவ் வீடியோ எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க நம்ம வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அண்ட் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ நம்பா.